ஹலோ ஆல், ஹாப்பி வென்ஸ்டே. அம்மனின் சக்தி பீட வரிசையில் ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வவர்த்தனி சமேத ராமநாதர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். இந்த சக்தி பீடம் சேது சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது 8வது தலமாகும். இந்த திருக்கோவிலின் தல வரலாறு என்று பார்த்தால், இலங்கையை ஆண்ட ராவணன் சிறந்த சிவபக்தராக விளங்கினார். ராமபிரான் ராவண யுத்தத்தில் ராவணனை அழித்ததால் ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. இந்த தோஷத்தை நீக்க ராமபிரான் ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவபூஜையை செய்ய எண்ணி அதற்கான சிவலிங்கத்தை கொண்டு வர ஆஞ்சநேயரை அனுப்பினார். ஆனால் ஆஞ்சநேயர் குறித்த நேரத்தில் சிவலிங்கத்துடன் வராததால் சீதா பிராட்டி கடற்கரை மண்ணால் சிவலிங்கத்தை அமைத்தார். அந்த சிவலிங்கத்துக்கு ராமபிரான் ஆராதனைகள் செய்து வழிபட்டார். ராமபிரான் வழிபட்ட லிங்கம் என்பதால் ராமநாத சுவாமி என்று இத்தல சிவபெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது. இங்கே சிவபெருமான் சன்னதியில் தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பர்வவர்தனி அம்மாள் பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரன் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது. சித்திரை வருட பிறப்பு தினத்தில் மட்டுமே அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்வது வழக்கமாக உள்ளது. அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமியும் சண்டிகேஸ்வரியும் உள்ளனர். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செல்வ செழிப்பு பெறவும் பக்தர்கள் இவர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.